ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுரேஷ் அவரோட மனைவி ரம்யா இவங்களுக்கு நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தாங்க இது. ரம்யா இவங்க சேலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிங்க. இவங்களோட பள்ளி பருவம் எல்லாமே நம்ம சேலத்துலேயே முடிஞ்சிருச்சிங்க. இவங்களோட காலேஜ் பருவம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோசரம் இவங்க சென்னையை நோக்கி போகிறாங்க. அப்படி சென்னை நோக்கி போகும்போது ஒரு நல்ல காலேஜில் இவங்களுக்கு சீட்டு கிடைக்கிது. அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தங்க விடுதி அந்த காலேஜில் இல்லைங்க. அதனால் வந்துக்கிட்டு காலேஜுக்கு பக்கத்தால் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு ரெகுலராக அவங்க காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷ் தாங்க. இவர் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே பள்ளி பருவத்தையும் காலேஜ் பருவத்தையும் முடித்து ஐடி ஃபீல்டில் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு கூடிய ஒரு நபர் தாங்க இவர். நம்ம சுரேஷுக்கும் ரம்யாவுக்கும் நல்ல பழக்கம் ஒன்று ஏற்படுதுங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஜோடியாக வெளியே போகிறது வர்றது, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற டீ ஷாப்பில் ரெகுலராக மீட் பண்ணுற பழக்கம் இருக்குங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க மீட் பண்ணிட்டு இருக்கும்போது சுரேஷ் நம்ம ரம்யாவை நல்லா பார்த்துக்குவாருங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அது இல்லாமல் நல்லா கேரிங்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தாங்க நம்ம சுரேஷ். இவங்க பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு இந்த 3 வருஷ கல்லூரி படிப்பும் நல்ல விதமாக போயிட்டு இருந்துச்சுங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா கல்லூரி படிப்பு முடிகிற கரெக்டாக வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரம்யா அவங்க சொந்த ஊரான சேலத்துக்கே போகக்கூடிய ஒரு கட்டாயம் ஆயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம ரம்யா நம்ம சுரேஷ்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க சேலத்துக்கு கிளம்பி போகிறாங்க. சேலத்துக்கு கிளம்பி போய் அவங்க அவங்க சொந்த வீட்டில் போய் தங்கிடுறாங்க. தங்கி ஒரு 6 மாதம் செலவு ஆகுதுங்க. அந்த 6 மாதம் செலவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க ரம்யாவுக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க. அப்படி கல்யாண பேச்சு எடுக்கும்போது ரம்யா அவரோட காதலை வெளிப்படையாக சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவங்க பையன் யார் என்ன ஏதுன்னு விசாரித்து பார்க்கும்போது ஒரு தூரத்து உறவு முறை தாங்க அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க எந்த விதமான அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கலைங்க. ஏன்னா பையன் நல்ல பையன், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறாரு, அவங்க பிள்ளைய நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுங்க. இந்த 2 வீட்டாரும் கலந்து பேசி சரி இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு கோயிலில் இவங்களோட நிச்சயதார்த்தம் சிம்பிளாக நடந்து முடிஞ்சிருச்சிங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட அந்த கோயிலே திருமணத்துக்கு உண்டான நாள் குறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து திருமணம் ஆக போகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த 10 நாளும் கடந்து போகுதுங்க. அந்த 10 நாள் கழித்து நம்ம சேலம் பெண் வீட்டார் இல்லத்துலேயே இவங்களுக்கு பிரம்மாண்டமான முறையில் கல்யாணம் நடந்து முடியுதுங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு 2 நாள் ஹனிமூன் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படி இவங்க பிளான் பண்ண இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடுங்க. ஏற்காடு பார்த்திங்கன்னா இது ஒரு மலை பிரதேசம், நல்லா கூலிங்காக இருக்கும். அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்கிறதுனால அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அடுத்த நாள் சரியாக காலையில் ஒரு 10 மணி இருக்குங்க. நம்ம சுரேஷும் ரம்யாவும் பிளான் பண்ண மாதிரி ஏற்காடுக்கு போகிறதுக்கோசரம் ரெடி ஆகிட்டாங்க. இவங்க எதில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரில் தாங்க போகிறாங்க. இவங்க அங்கேருந்து கிளம்பி நம்ம ஏற்காடு மலை அடிவாரத்துக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க. அங்கே போனோன்னா ஏற்காடு மலை அடிவாரத்தில் டோக்கன் போட்டுட்டு தான் போகணுங்க. கம்பல்சரி டோக்கன் போடணும். அங்கே காருக்கு டோக்கன் போட்டு மறுபடியும் மலை ஏற தொடங்கியிருக்கிறாங்க. மலை ஏற பார்த்திங்கன்னா அங்கே அழகான வியூ பாயிண்ட்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நிறுத்தி எல்லாம் பார்த்துட்டு, அது இல்லாமல் அங்கே ஒரு சின்ன சின்ன இடங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய பிளேஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால அதெல்லாம் விசிட் பண்ணி அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏற்காடு மேலே போய் சேரும்போதே பார்த்திங்கன்னா நைட்டு 7 மணி ஆயிடுச்சிங்க. சரி நைட்டு 7 மணி ஆனோன்னா அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் தங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டாக சூஸ் பண்ணி போகிறாங்க. அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் 2 நாளைக்கு ரூம் புக் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பிரதேசத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா பயங்கர கூலிங்காக கிளைமேட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்கு வெளியே நிறைய அழகு செடியெலாம் நிறைய வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சுரேஷுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஏன்னா அவர் இயற்கை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம் பால்கனிலேருந்து பார்த்தா நம்ம சேலம் சிட்டி நைட் டைமில் அந்த லைட்டு வெளிச்சு தான் நல்லா பிரம்மாண்டமாக தெரியுங்களாம்மா. அந்த மாதிரி அருமையாக இருந்துருக்குங்க. அப்போ தாங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் போன உடனே பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு அலுப்பில் படுத்து தூங்கிட்டாங்க. ஆனால் நம்ம சுரேஷ் அப்படி இல்லைங்க. ஒரு புது இடத்துக்கு போனால் அவர்
தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு சரி ஓகே, நாம் வந்து கொஞ்ச நேரம் வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியே வந்து எல்லாம் பார்த்துருக்குறாருங்க. பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரூமுக்கு கீழே வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குங்க. அந்த ரூமில் வந்து இவர் திரும்பி பார்க்கும்போது சடனாக ஒரு அழகான பெண் நின்றுட்டுருக்குறாங்க. அழகான பெண் நின்றுட்டோன்னே அவங்க வந்து நம்ம சுரேஷையே பார்க்குறாங்க. சுரேஷுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் சுரேஷை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவங்ககிட்ட கை அசைக்கிறாங்க, கை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு சுரேஷ் ஒரே கன்ஃபியூஷன் ஆச்சு. என்ன ஏது நம்மளை வந்து கை காமிக்கிறாங்க, நம்மளை யாருமே அவங்க நம்ம இதுக்கு முன்ன பின்ன பார்த்ததில்ல, அவங்களும் நம்மளை பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம கை காமிக்கிறாங்க அப்படின்னு சுரேஷ் ஒரு பதட்டம் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ்க்கு என்னென்னா அது வந்து ஒரு லாட்ஜ் இல்லை. அதனால் இந்த மாதிரி பல பல சம்பவங்கள் ஏதோ நடக்கும். அதனால் வந்துக்கிட்டு இப்படி கூட கை காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து பார்க்கறத அவாய்ட் பண்ணிட்டாருங்க. சரி நம்ம வீட்டில் போய் படுக்கலாம் அப்படின்ட்டு அவர் ரூமுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தார்ஸ் மாதிரி அந்த வழியாக தான் அந்த சின்ன பாலம் மாதிரி இருக்குங்க. அது அந்த வழியாக தான் நடந்து போகணுங்க. அந்த சின்ன பாலம் வழியாக நடந்து போகிறாருங்க. நடந்து போகும்போது மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணை பார்த்தோம்னா உடனடியாக மறுபடியும் அதே மாதிரி அவங்க செய்ய டைம் கூப்பிட்றாங்க. சரி கூப்பிட்டோம்னா இப்போ தான் நமக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, நம்ம வீட்டுக்காருக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக போய் அவர் ரூம் கதவை நீக்கி உள்ளே போய் படுத்துட்டாருங்க. படுத்துட்டு அவர் தூங்கவே இல்லைங்க. அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்ட்டு மறுபடியும் அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாருங்க. ஜன்னல் வழியாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் என்ன அந்த பொம்பளை அவர் ஜன்னல் வழியாக பார்க்குறதையும் நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணோன்னா மறுபடியும் எனக்கு கை காமிக்கிறாங்க. மறுபடியும் ஜன்னலை சாத்திட்டு வந்து படுத்துட்டாங்க. இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே ஒரு அந்த சின்ன பாலம் இருக்குது பாருங்க, அந்த பாலத்தில் யாரோ நடந்து வர மாதிரி, அந்த பொம்பளை நடந்து வர மாதிரி அந்த சத்தம் கேட்குதுங்க. அதை வந்து நல்லா வாட்ச் பண்ணுறாரு நம்ம சுரேஷ். உடனடியாக இருந்துக்கிட்டு மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து போய் அந்த ஜன்னல் நீக்கி பார்க்குறாரு. அந்த பாலம் வழியாக வந்து அந்த லேடி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த லேடி கதவுக்கு பக்கமாக வந்து நம்ம சுரேஷ் தங்கியிருக்கிற ரூம் கதவை தட்டுறாங்க. தட்டினோன்னே சுரேஷ் ஒரு பதட்டமாகிடுச்சு. நம்ம வீட்டுக்காரிக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தாலும் அந்த கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. சரி இது ஏதோ பிரம்மையாட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்து படுத்து தூங்கிட்டாருங்க. படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம சுரேஷும் ரம்யாவும் மறுபடியும் மீதி இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படி கிளம்புனீங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இரவு முடிக்கும் நல்லா போய் சுற்றி பார்த்துட்டு அவங்க பார்க்க வேண்டிய இடம் எல்லாம் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அங்கெல்லாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உடனடியாக வந்து மறுபடியும் இரவு 7 மணிக்கு வந்து அவங்க தங்கிக்க அதே லாட்ஜுக்கு வராங்க. ஏன்னா வந்துக்கிட்டு அவங்க வந்து 2 நாள் புக் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி 2வது நாளுங்க. 2வது நாள் புக் பண்ணிட்டு வந்த அசதியில் வந்து நம்ம சுரேஷும் ரம்யாவும் நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. படுத்து நல்லா தூங்கணுன்னா இரவு ஒரு 12 மணி இருக்குங்க. 12 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷுக்கு படக்குன்னு விழிப்பு வந்துடுங்க. யாரோ வந்து ஒரு தட்டி எழுப்புற மாதிரி ஒரு இது ஏற்பட்டதுனால அவர் எழுந்திரிச்சிக்கிட்டாருங்க. எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருக்காங்க. சரி அப்படின்ட்டு அவர் அந்த ரூம்பு நேற்று நடந்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வருங்க. ஞாபகம் வந்தோன்னா சரி இப்போ யாரோ சாப்பிட்டு இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் போய் அவர் இருக்கிற ரூம்லேருந்து ஜன்னல் வழியாக நீக்கி பார்க்குறாங்க. நீக்கி பார்க்கும்போது அதே லேடி அதே மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு அவர்கிட்ட மறுபடியும் இவர் நீக்கி பார்த்தோன்னா அவர் பார்த்துட்டு கை காமிக்கிறாங்க. கை காமிச்சோன்னா சுரேஷுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சிங்க. சரி மறுபடியும் படாது சாத்திட்டாங்க. சாத்தினோன்னா அவர் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் ரூமுக்கு வரதுக்கு ஒரு சின்ன பாலம் ஒன்று இருக்குங்க. அந்த பாலத்தில் நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது, கொலுசு சவுண்டு கேட்குது. இவர் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி யார் மறுபடியும் அவங்களுக்கு இது வராங்களா அப்படின்ட்டு வந்து அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அவங்க கதவு பக்கத்தாலே வந்துட்டாங்க. கதவு பக்கத்தில் வந்துட்டு வேகமாக கதவை தட்டாங்க. அப்புறமேட்டு சரி இவங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போய் படார்னு நீக்கிறாங்க. நீக்கினோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை. அதுக்கப்புறம் உடனடியாக அந்த லாட்ஜுக்கு கால் பண்ணி பேசுகிறாருங்க மேனேஜர்கிட்ட. இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே மேனேஜர் அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. உடனடியாக மேனேஜர் அவங்க ரூமில் போயிட்டாருங்க. ரூமுக்கு போனோன்னே நம்ம சுரேஷ் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே அவங்க ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ரூம்லேருந்து தான் ஒரு லேடி கை காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே மேனேஜருக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சிங்க. அவர் மூஞ்சில் ஒரு பயம் தெரியுது. அந்த ரூமுக்கு திரும்பி பார்க்குறாரு. சார் அப்படிலாம் இருக்காது சார், இங்கே அப்படிலாம் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பதட்டமாக திரும்பி அந்த ரூம் பார்த்துட்டு போயிட்டாருங்க. போனோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம சுரேஷ் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு வராருங்க. வெளியே வராருங்க. யாருமே இல்லைங்க அந்த இரவில்.
வெளியே வந்து அந்த ரூம் இருக்குதாங்க, அந்த ரூம் கதவுக்கிட்ட போய் பக்கத்தால் அப்படியே பொம்மை பிடிச்ச மாதிரியே நிற்கிறாருங்க. உடனடியாக ஒரு 4 மணி வாக்கில் அந்த லாட்ஜில் அந்த விசிட் வந்துக்கிறாங்க. அப்படி விசிட் வரும்போது சுரேஷ் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு அந்த மேனேஜர் பயந்துட்டாருங்க. உடனடியாக போய் அவர் பின்னாடி கை தொட்டு இழுக்கிறாருங்க. என்ன சார் இந்நேரத்தில் இங்கே எதுக்கு சார் நின்றுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவர் சுரேஷ் எந்த விதமான பதிலும் பேசுறீங்க. உடனடியாக அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவர் ரூமில் விட போகிறாருங்க. விட போகும்போது அவங்க வீட்டுக்காரி கதவுக்கு வெளியே நின்றுக்கிறாருங்க. நின்றுருந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இப்படி தான் சார் அங்கே போய் நின்றுட்டு இருந்தாருங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் உடனடியாக ரம்யா இருந்துக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சு எதுக்கு இந்த டைம் நாங்கள் போனீங்க அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம சுரேஷ் எந்த விதமான பதிலும் சொல்லலைங்க. அதுக்கப்புறம் அவர் சரசரன்னு உள்ளே போய் படுத்துக்கிட்டாருங்க. படுத்துட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறமேட்டு அடுத்த நாள் காலையில் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அவர் கிளம்ப போகும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அந்த மேனேஜர் எல்லாமே வந்து பார்த்துக்கிறாங்க. பார்த்தோன்னே சரின்ட்டு அந்த இடத்துலேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சேலத்தை நோக்கி கிளம்பி போகும்போது அந்த லாட்ஜ் விட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு வளைவு ஒன்று வருங்க, மலை வளைவு. அதில் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த திலப்பத்தில் ஒரு பெரிய குட்டுக்கல் ஒன்று வந்துருக்குங்க. அந்த குட்டுக்கல்லில் போய் வேகமாக முட்டியிருக்கிறாங்க. வேகமாக முட்டணுன்னா நம்ம ரம்யா ஒரே பதறி போய் என்னாச்சு ஏதாச்சு ஏன் இப்படி வந்து இடிச்சிட்டிங்க அப்படின்னு கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்ல நம்ம சுரேஷ். அதுக்கப்புறம் வெளியே இறங்கி போய் பார்க்குறாங்க. ரேடியேட்டர்லாம் உடஞ்சி போய் அந்த வண்டியை அதுக்கு மேலே அங்கேருந்து எடுக்க முடியாத கண்டிஷனுக்கு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு நம்ம ரம்யா எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி இங்கே நடந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு உடனடியாக இருந்துக்கிட்டு ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தோன்னா இது இப்போதைக்கு ரெடி ஆகாது, இது ரெடி பண்ணுறதுக்கு 5 நாள் ஆயிரும் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டாங்க. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரம்யா இருந்துக்கிட்டு அவங்கள கணவரை பஸ்ஸில் கூட்டிக்கிட்டு அவங்க சேலத்துக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க சேலத்தில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சுங்க. 2 நாளும் சுரேஷ் எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாருங்க. ரம்யா நிறைய அவங்ககிட்ட பேசினாலும் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு ஒரே அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாருங்க. உடனடியாக ஒரு 2 நாள் கழித்து ஒரு ஃபோன் ஒன்று வந்துருக்குங்க. என்ன ஏதுன்னு பார்க்கணுன்னா, ஏற்காட்டிலேருந்து வண்டி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பொய் காலுங்க. அதை கேட்டுட்டு சுரேஷ் அங்கேருந்து கிளம்புறாருங்க. கிளம்பும்போது அவங்க வீட்டுக்காரி ரம்யா இருந்துக்கிட்டு ஏன் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்படி தான் வண்டி ரெடி ஆகிடுச்சு, நான் வண்டி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனடியாக இருந்துக்கிட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே படப்படப்பன்னு ரூம்குள்ளே போய் ஒரு பேக்குள்ளே ஃபுல்லாக நிறைய துணியெலாம் எடுத்து நப்பிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது மறுபடியும் அவங்க ஒய்ஃப் ரம்யா குறக்காட்டி, எதுக்கு நீங்கள் இப்போ காலையில் போனீங்கன்னா மறுபடியும் நைட் வீட்டுக்கு வந்துடுவீங்களே, மறுபடியும் எதுக்கு பேக்கில் இவ்வளோ துணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா அந்த பேக்கை பிடுங்கி வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சுரேஷ் அங்கேருந்து கிளம்பிட்டாருங்க. கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ரம்யா ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம சுரேஷ் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் போய் அங்கே பட்டறைக்கு போகிறாருங்க. பட்டறைக்கு போனால் அன்றைக்கி அந்த பட்டறை லீவு. ஏன்னா இருந்துக்கிட்டு அந்த கால் உண்மையான காலே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே போனோன்னா அவருக்கு மறுபடியும் அந்த பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சிங்க. உடனடியாக இருந்துக்கிட்டு அவர் தங்கியிருந்த அதே லாட்ஜுக்கு போகிறாருங்க. அதே லாட்ஜுக்கு போய் அவர் தங்கியிருந்த ஆப்போசிட்டில் இருந்த ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரூமையே கேட்குறாருங்க. கேட்டோன்னே அந்த மேனேஜர் ஒரு பதட்டத்தில், சார் அந்த ரூமெல்லாம் கொடுக்க முடியாது, அந்த ரூமில் நிறைய பொருள் இருக்குது, வேணால் நீங்கள் அன்றைக்கி தங்கியிருந்த ரூம்லேயே நீங்கள் போய் தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்கிறாருங்க. இல்லை எனக்கு இந்த ரூமே வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாருங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரே பதட்டம் பயம், அதனால் அந்த ரூமை நான் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் தங்கியிருந்த ரூமுக்கே இங்கே கொடுத்துட்டாங்க. உடனடியாக போய் அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டாருங்க அன்றைக்கி நைட்டு. மறுபடியும் இருந்துக்கிட்டு அங்கே ஸ்டே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா நிறைய டைம் கால் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த காலெல்லாம் எடுக்கவே இல்லைங்க. உடனடியாக இருந்துக்கிட்டு நைட்டு படுத்தூங்கிட்டு மேனேஜர் அந்த எப்பயும் போல் அந்த 4 மணிக்கு ரவுண்ட்ஸ் வருவாங்க பார்த்தீங்களா, அப்படி வரும்போது மேனேஜருக்கு ஒரே டவுட்டு. ஏன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு, எப்படி இவர் மறுபடியும் இங்கேயே வந்திருக்கணும், அந்த ரூம் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷனுங்க. சரி அப்படின்ட்டு அந்த விடிய காலம் 4 மணிக்கு அந்த ரூம் பக்கத்தால் போகிறாங்க. ரூம் பக்கத்தால் போய் அந்த ஜன்னல் நீக்கி பார்க்கும்போது தாங்க ஒரு அதிர்ச்சி மேனேஜருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் இருந்துக்கிட்டு ஒரு துணியில் தூக்கு போட்டு தொங்குறதுக்கு
ட்ரை பண்ணிட்டுருக்கிறாருங்க. உடனடியாக இருந்துக்கிட்டு நம்ம மேனேஜர் அந்த கதவை உடச்சி உள்ளே போய் நம்ம சுரேஷை காப்பாற்றுறாருங்க. காப்பாற்றி கூட்டிகிட்டு, சார் உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா, எதுக்கு சார் இப்படி வந்து தற்கொலை முயற்சி இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வந்து நம்ம லாட்ஜுக்கு முன்னாடி உட்கார வச்சுருக்கிறாங்க. உட்கார வச்சோன்னே அவர் செல்லை எடுத்து ஆன் பண்ணி பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கார் நிறைய டைம் கால் பண்ணிக்கிறாங்களே, அது வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்குங்க. உடனடியாக அந்த மேனேஜர் அங்கே வந்து அவங்க வீட்டுக்காரிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. கால் பண்ணி சொன்னோன்னே அவங்க உடனடியாக இருந்துக்கிட்டு நம்ம ரம்யா சேலத்துலேருந்து வேகமாக ஏற்காடுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த லாட்ஜுக்கு வந்துக்கிறாங்க. லாட்ஜுக்கு வந்து பார்க்கும்போது இவரை சுற்றி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இவர் எங்கேயும் மறுபடியும் அந்த மாதிரி சம்பவம் பண்ணக்கூடாது, தப்பிச்சு போயிடக்கூடாதுன்ட்டு அதெல்லாம் சுற்றி நின்றுக்கிறத பார்த்தோன்னே நம்ம ரம்யா வேகமாக வந்து அவர் சுரேஷோட கன்னத்திலே ஓங்கி அரையிறாருங்க. அரைஞ்சோன்னே என்ன ஏது உனக்கு என்ன ஆயிடுச்சு, எதுக்கு வந்து நீ சாவறதுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தோடனே அங்கே பஸ் ஸ்டாண்ட் போயிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் போய் அந்த பஸ் வழியாக ஏறி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விதமாக நடந்துக்கிறாருங்க. அவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொம்பளை வயசில் பேசுகிறாருங்க. அங்கேயும் இங்கேயும் பேசுகிறாரு, பிடிக்கிறாரு, அடிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாருங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இவர் அடக்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனோன்னே இது என்னமோ ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் இவர் இப்படி ஆகிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் போயிட்டாங்க. சேலத்தில் போனால் ரம்யாவோட அப்பா வந்து ஒரு பூசாரிங்க. ஏன்னா இவர் வந்து பல கோயில்களுக்கு போகிற வரால் ஒரு பூசாரி, ஆன்மீகம் அதிகம் கொண்ட ஆளுங்க. அதனால் வந்துக்கிட்டு அது ஒரு பெஸ்ட்டான ஒரு பூசாரி ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து அந்த கோயிலில் போய் வச்சு பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்குங்க இவருக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு. உடனடியாக அந்த பேயை ஓட்டுறவங்க கிட்ட அங்கேயே பேய் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கோயில்லையே. அதுக்கப்புறம் அந்த பேயும் நம்ம சுரேஷ் உடம்புல வந்து ஆட ஆரம்பிச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் தான் யார் என்னன்னு கேட்குறாங்க. என் பேர் வெண்ணிலா அப்படின்னு சொல்லியிருக்குங்க. உடனடியாக இருந்துக்கிட்டு இவர் எதுக்கு பிடிச்ச அப்படின்னு கேட்டிருக்குங்க. சொல்ல மாட்டேன்னொன்னே சாட்டி எடுத்து அடிக்கிறாங்க. அடிச்சோன்னே நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேங்க. அதே லாட்ஜில் வந்து அங்கே வந்து அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கணவன் மனைவியாக இங்கே போயிருக்கிறாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஏகப்பட்ட சண்டை வந்திருக்குங்க. சண்டை வந்துட்டு அப்படி வந்து சண்டை நடந்துட்டு அவங்க வீட்டுக்காரரு நான் டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியே வந்துருக்குறாங்க. வெளியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ணிலா அப்படிங்கிற பொண்ணு வந்து அந்த நடந்த சண்டையை மனசுக்குள்ளேயே வச்சுருந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த ரூமில் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாருங்க. இறந்து போனோன்னே அதுக்கப்புறம் அவங்க கணவர் வந்து பார்த்தோன்னா ஒரே பயங்கர அதிர்ச்சிங்க. அதுக்கப்புறம் இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு உடனடியாக அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து அங்கே இருந்த லாட்ஜில் இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும். அங்கே மேனேஜர் அந்த எல்லாத்துக்குமே தெரியுங்க இந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு அந்த லாட்ஜிக்கு யார் ஜோடியாக வந்தாலும் அந்த பேய்க்கு அதான் வேலைங்க. அந்த கணவர்களை பிடிச்சி கொல்றதான் வேலைங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. அப்படி இறந்தும் போய் இவர் மட்டும்தான் அந்த சம்பவத்தில் இறந்து போகாத ஒரே ஆள். ஏன்னா இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவரை காப்பாற்றி எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பேயை வந்து அவர் உடம்புலேருந்து அப்ரூவ்படுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த லாட்ஜிக்கு ஃபோன் பண்ணி அந்த மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க, அங்கே என்ன நடக்குது எங்களுக்கு தெரியும், ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மேனேஜர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த பேய் சொன்ன விஷயமும் அந்த மேனேஜர் சொன்ன விஷயமும் ஒரே மாதிரியாக இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நம்ம சுரேஷ் உடம்பு விட்டு அதை விலக்கி அவங்க லைஃப்பை சந்தோஷமாக வாழ தொடங்கிட்டாங்க. இத்துடன் நமது உண்மை சம்பவம் வந்து நிறைவுக்கு வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு உண்மை சம்பவத்தில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.